நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாட்டுக்கு நடுவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் வருதே, அது என்ன பர்பஸ்க்காக, என்ன மேட்டர்? அது நீங்கள் தான் அதை சொல்கிறீங்களா? இந்த சாங் நடுவில் ஒரு பிஜிஎம்ல வந்து அவர் சிவாஜி சார் பேசின டைலாக் வருது. அதில் தான் சத்யராஜ் சார் அவர் அந்த கெட்டப்லலாம் வருவார். என்ன வந்து ஒரு கைதி மாதிரிலாம் பிடிச்சிட்டுலாம் வருவாங்க. இந்த பாட்டு ஆக்சுவலாக மறக்க முடியாது எனக்கு. ஏன்னா இதில் ஒரு லைன் வரும், நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐஎம் காலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலி ஐஎம் காலிக்காக ஒரு ஷாட் எடுக்கணும். அதில் வந்து என்னை தழையில தொங்க விட்டாங்க ஒரு 10 feet ஹைட்லேருந்து. கரெக்டாக அந்த ஒரு 3 தடவை ரிஹர்சல் பார்த்தோம். 4வது தடவை வந்து என்ன நடந்துச்சோ தெரில, கயிறு அறுந்துருச்சு. கீழே எதுவுமே இல்லை. ஒரு 10 feet ஹைட்லேருந்து நல்லா தழையிலாக கரெக்டாக விழுந்தேன். பட் அது மண் தரன்றதுனால எனக்கு ஒரு 10 secondsக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல்லாக பிளாக்காக அப்படியே இருந்தது. கரெக்டாக அந்த லிரிக் மட்டும் கேட்டே இருக்கு, காலி ஐஎம் காலி காலி ஐஎம் காலி அது மட்டும் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அப்போ தான் அளந்துலாம் பார்க்கும்போது 10 feet ஹைட்டில் இருந்து. ஸோ இந்த சாங் நிச்சயமாக லைஃப்லாம் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கூட அந்த மேட்டர் கேள்விப்பட்டேன். நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன், அது மாதிரிலாம் அந்த வேலைலாம் எதுக்கே அவனுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லையா? நீ எதுக்கா டான்ஸ்லாம் ஆடுற அந்த மாதிரி அதானே கேட்டீங்க.